சகசிரார தியானம். இந்த இடத்துல தியானம் செய்யும் பொழுது பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும். முடி உதிர்தல் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். சுறுசுறுப்பாக இருக்கலாம், இளமையோடு இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். எல்லா உறுப்புகளுக்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். 120 வயது வரை நாம் இளமையோடும் உற்சாகமாகவும் துடிப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புத நிலை கிடைக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சகசிரார தியான முறை. நம்ம ஒவ்வொரு முக்கியமான மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரத்திலேயே தியானம் பண்ணிக்கிட்டே வரோம். இன்றைக்கு தலைக்கு மேல் ஒரு 4 இன்ச்சு வெட்ட வெளி, அந்த இடத்துல நமது உணர்வை, நமது பிராண ஆற்றலை ஒரு 2 நிமிடம் தியானிக்க போகிறோம். அப்படி தியானம் செய்யும் பொழுது பிட்ரூட்ரி சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மூளை செல்கள் நன்றாக இயங்கும், ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், இளமையோடு வாழலாம், சுறுசுறுப்பாக வாழலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால், முடி உதிர்தல் அப்படிங்கிறது நம்ம கோபம், டென்ஷன், கவலை, நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, தூக்கமின்மை, இதனால்தான் முடி உதிர்தல் ஏற்படுகின்றது. ஆண்களை விட பெண்களுக்கு முடி உதிரவும் கூடாது. பெண்கள் முடிகளை பாதுகாப்பது ஒவ்வொரு பெண்களுடைய கடமை. நம்ம ஒரு அழகிற்காக அதை கட் பண்ணிக்கிடுறோம். அப்படி கட் பண்ணும் பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு உடல் உள்ளுறுப்புகள், ஹார்மோன்கள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் எந்த அளவு பெண்கள் உங்களது முடியை நன்றாக வளர்த்து அதை அழகாக தினமும் அதற்கு ஆயில் போட்டு பக்குவமாக அழகாக வைத்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் பாருங்கள், எந்த பெண்களுக்கும் எந்த சுகர், டயபெட்டிஸ், ஃபேட் லிவர் எதுவுமே கிடையாது. காரணம், அவர்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பழைய காலத்தில் அவர்கள் முடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள். முடிக்காக கொடுக்கல, அதுக்கும் நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கும், ஹார்மோனுக்கும், இளமைக்கும், சுறுசுறுப்புக்கும், ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள். ஆனால் உடல் அழகிற்காக எதையும் இழந்து விடக்கூடாது. இது ஒவ்வொரு பெண்களுக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆகையினால நீங்கள் உங்களது முடிகளை நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனசை நல்லா அமைதியாக வச்சுக்கோங்க. உடல் உஷ்ணம் சமமாக வச்சுக்கோங்க. மன அழுத்தம், டென்ஷன் இல்லாமல் இருங்க. உங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. மிகச்சிறப்பாக வாழ முடியும். நம்ம கையில் நமது சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய இந்த அற்புதமான இயமநேய வாழ்க்கை கோட்பாட்டையும், அந்த தியான முறையையும், அந்த உணவில் ஒழுக்கத்தையும் நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்காக எதையும் இழப்போம். ஆரோக்கியத்திற்காக இந்த தியானத்தை செய்வோம். அந்த உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களை விட பல மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. எவ்வளோ பெண்கள் முடி உதிர்தங்க அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இரிட்டேட், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனுக்கு வந்துடுது. இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆயில் பாத் 2 முறை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை சின்முத்திரை. முதல்ல கண்களை மூடி தலை முதல் கால் வரை மனசினால் அந்த டென்ஷன் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை எல்லா தசைகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் ஒரு 10 வினாடி. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். சுவாதிஷ்டான மையம் அதிலிருந்து 4 இன்ச்சு மேலே ஒரு 10 வினாடி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ஒரு 10 வினாடி உங்களது உணர்வை தியானிக்கவும். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ஒரு 10 வினாடி உங்களது உணர்வை தியானிக்கவும். விசிக்தி மையம் தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது உணர்வை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும்.
ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடி தியானிக்கவும். இப்போ சகசிரார மையம், தலைக்கு மேல் 4 இன்ச்சு வெட்டவெளி, உச்சந்தலைக்கு நேராக ஒரு 4 இன்ச்சு. உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 2 நிமிடம் தியானிக்கவும். மீண்டும் உங்களது உணர்வு முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த தியான பயிற்சி நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஆகாய முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நடுவிரல், பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவிரல் கட்டை விரல் நுனி அணைச்சிருக்கோம். மற்ற விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்கள் உணர்வு அப்படி தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு சகசிரார மையம், அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பயிற்சி முடித்த உடனே அர்த்த சிரசாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே எழுந்துக்கோங்க. இப்படி மண்டி போட்டுக்கோங்க. நமது உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க. கை 2 பின்னாடி இப்படி கோத்துக்கோங்க. மெதுவாக காலை ரைஸ் பண்ணுங்க. உடல் ஒரு குன்று போல வச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம். இப்போ அப்படியே எழுந்துக்கோங்க. இப்படி மண்டி போட்டுக்கோங்க. நமது உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க. கை 2 பின்னாடி இப்படி கோத்துக்கோங்க. மெதுவாக காலை ரைஸ் பண்ணுங்க. உடல் ஒரு குன்று போல வச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த சகசிரார தியானம், அதோடு சேர்த்து நாம் செய்த முத்திரைகள் அர்த்த சிரசாசனம். இதை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக இதை மாணவர்கள் இளமை பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிட்ரூட்ரி சுரப்பி நன்றாக சுரக்கும், ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், இளமையோடு இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் வராது, நம்மை சுற்றி ஒரு அற்புதமான நல்ல பாசிட்டிவ் ஆரோ இருந்துக்கிட்டே இருக்கும், நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லா சுரப்பிகளுமே பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும் பொழுது மற்ற சுரப்பிகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியை அனைவருமே தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.